The Portrait of a Lady, Prose, Unit 1, Standard 11. ஸோ இதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்குங்களா, அந்த பேரனும் பாட்டியும் தனியாக வில்லேஜில் இருக்காங்க, அப்புறம் சிட்டிக்கு வந்துடுறாங்க. ஸோ சிட்டியில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த லெசன்ஸ்லாம் பாட்டிக்கு பிடிக்காமல் போகுது. ஸோ கொஞ்சம் கேப் விட்டு போகுது பேரனுக்கும் பாட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி அப்படியே அவங்க லைஃப் மூவ் ஆகிட்டுருக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். When I went up to university, I was given a room of my own. ஸோ நான் யூனிவர்சிட்டிக்கு போக ஆரம்பித்தேன், அதாவது காலேஜ் போக ஆரம்பித்தோன்னே எனக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. த காமன் லிங்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வாஸ் ஸ்னாப்ட். ஸோ எனக்கும் என்னோடய பாட்டிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரலாக காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆச்சுன்னா ஸ்னாப் ஆயிடுச்சு. ஸ்னாப்னா பிரேக் ஆயிடுச்சு. My grandmother accepted her seclusion with resignation. ஸோ என்னோடய பாட்டியும் அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அந்த தனிமை, செக்லூஷன் அப்படின்னா ஐசோலேஷனாக தனிமை. ஸோ இப்போ ஒரே ரூமில் இருந்தாங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நாளாக, பட் இப்போ தனித்தனி ரூம் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஐசோலேஷனை வந்து பாட்டி ஒரு ரெசிக்னேஷனோட ஏற்றுக்கிட்டாங்க. She rarely left her spinning wheel to talk to anyone. ஸோ அவங்க அந்த ஸ்பின்னிங் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா, அந்த நூலை இது பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து பெரும்பாலும் அதை விட்டு வெளியே வந்து யார்கிட்டையும் அவங்க பேசவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்பின்னிங் வீல்லையே அவங்க உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ரேர்லி லெஃப்ட்னா விடவே மாட்டாங்க, அங்கேயே இருப்பாங்கன்னு அர்த்தம். ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட் ஷி சாட் பை ஹர் வீல் ஸ்பின்னிங் அண்ட் ரிசைட்டிங் ப்ரேயர்ஸ். ஸோ எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்பின்னிங் வீலில் உட்காந்துட்டு அதை ஸ்பின் பண்ணிக்கிட்டே ப்ரேயரை சொல்லிக்கிட்டே என்னோடய பாட்டி உட்காந்துருப்பாங்க. சன்ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்கும், அதாவது காலையிலேருந்து சாயங்காலம் நைட்டு வரைக்கும். ஒன்லி இந்த ஆஃப்டர்நூன் ஷி ரிலாக்ஸ்ட் ஃபார் அ வைல் டு ஃபீட் த ஸ்பேரோஸ். ஆனால் ஆஃப்டர்நூனில் மட்டும், மத்தியானத்தில் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க. அது கூட எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேரோஸ்க்கு, பேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக, சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவங்க அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க. While she sat in the veranda breaking the bread into little bits, hundreds of little birds collected round her, creating a veritable bedlam of chirping. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வராண்டாவில் வந்து உட்காந்துட்டு ப்ரெட்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அவங்க அங்கே உட்காந்துருக்க சமயத்தில் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து அவங்கள சுற்றி வருமாமா, பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு. வெரிட்டபிள் அப்படின்றது வந்து ஒரு மெட்டஃபராக ஒரு மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய இதுக்காக அது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை வந்து வெரிட்டபிள். பெட்லாம்னா அன்ரெஸ்ட். எப்பவுமே பேர்ட்ஸ்லாம் கத்தும் போது அப்படியே பயங்கரமாக ரெஸ்ட்டே இல்லாமல் கத்திக்கிட்டு இருக்கும்ல, கைன்னு கத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா பேர்ட்ஸ், அதை வந்து பெட்லாம் ஆஃப் சிர்பிங். ஸோ பேர்ட்ஸ் சிர்ப் பண்ணோம் இல்லையா, அதோட சவுண்ட் வந்து சிர்பிங் சொல்லுவோம். ஸோ ரெஸ்ட்டே இல்லாமல் அது வந்து கத்திக்கிட்டு இருக்கோம். சம் கேம் அண்ட் பர்ச்ட் ஆன் ஹர் லெக்ஸ். பர்ச்ட்னா உட்கார்றது, சிட்டிங். ஸோ சில பேர்ட்ஸ் என்ன பண்ணால் அவங்களோட கால்கள் மேலே வந்து உட்காரும். அதர்ஸ் ஆன் ஹர் ஷோல்டர்ஸ். சிலது வந்து அவங்களோட ஷோல்டர்ஸில் வந்து உட்காரும். சம் ஈவன் சாட் ஆன் ஹர் ஹெட். ஸோ சிலது என்ன பண்ணால் தலையில் கூட போய் உட்காந்துக்கும். ஷி ஸ்மைல் பட் நெவர் ஷூட் தெம் அவுட். ஷூட் அப்படின்னா ஷூ போ அப்படி சொல்லுவோம்ல நம்ம அனிமல்ஸ், பேர்ட்ஸ்னால் ரொம்ப ஷூ அப்படி துரத்துவோம்ல, அதான் ஷூடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஜஸ்ட்டு சிரிச்சுக்கிட்டே அதை ரசிப்பாங்களே ஒழிய அவங்க வந்து அதை எப்பயுமே துரத்தவே மாட்டாங்க. இட் யூஸ் டு பி தி ஹாப்பினஸ் half hour ஆஃப் தி டே. அந்த பேர்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ½ an hour வந்து அவங்க அந்த நாள்லேயே மிக சந்தோஷமான ஒரு நேரமாக அவங்க வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நியூ வேர்ட்ஸ் பார்த்துலாம். ஸ்னாப்டு, பிரேக். செக்லூஷன், ஐசோலேஷன், தனிமைப்படுத்துறது. பெட்லாம், அன்ரெஸ்ட், ரெஸ்ட் இல்லாமல் கத்துறது, ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது. பொதுவாக இங்கே சிற்பிங்கன்றதுனால கத்துறதுன்னு எடுத்துக்கிறோம். பர்ச்டுனா சிட். When I decided to go abroad for further studies, அப்ராட் அப்படின்றது ஃபாரினுக்கு போகிறாங்க படிக்கிறதுக்காக. ஸோ ஃபர்தராக எக்ஸ்ட்ராவாக படிக்கிறதுக்காக போகிறாங்க. ஐ வாஸ் ஷியர் மை கிராண்ட் மதர் வுட் பி அப்செட். ஸோ நான் இவங்களை விட்டுட்டு ஃபாரின் ரொம்ப தூரமாக போகிறதுனால கண்டிப்பாக என்னோடய பாட்டி வந்து அப்செட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஐ வுட் பி அவே ஃபார் 5 years. 5 yearsக்கு வந்து இப்போ பாட்டியை விட்டுட்டுன்றதை விட வீட்டை விட்டு இவர் இன்னும் 5 yearsக்கு வந்து வெளியே தான் போய் இருக்க போகிறாரு, ஏன்னா அவருடைய படிப்புக்காக. அண்ட் அட் ஹர் ஏஜ் ஒன் குட் நெவர் டெல், பட் மை கிராண்ட் மதர் குட். ஸோ அந்த அவங்களோட வயசுக்கு வந்து போயிட்டு வா அப்படின்னு சொல்கிற மனநிலையில் யாருமே இருக்க மாட்டாங்க. பட் என்னோடய பாட்டி வந்து என்ன சந்தோஷமாக வழி அமுச்சு விட்டாங்க. ஷி வாஸ் நாட் ஈவன் சென்டிமெண்டல். அவங்க சென்டிமெண்டலாக கூட ஃபீல் பண்ணல. என்னை வெளியே அனுப்பும் போது அவங்க வந்து அது ஒரு பெரிய சென்டிமெண்ட்டாக கூட அவங்க எதுவுமே ஆக்ஷன்ஸ் காட்டலை. ஷி கேம் டு லிவ் மீ அட் தி ரயில்வே ஸ்டேஷன். என்ன வழி அனுப்புறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் என்னுடைய பாட்டி வந்திருந்தாங்க. பட் டிட் நாட் டாக் ஆர் ஷோ எனி எமோஷன். ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தையும் அவங்க பேசவும் இல்லை, என்கிட்ட எந்த ஒரு எமோஷன்ஸையும் அவங்க என்கிட்ட காட்டிக்கவே இல்லை. ஹர் லிப்ஸ் மூட் இன் ப்ரேயர். ஆனால் அவங்களோட லிப்ஸ் வந்து ப்ரேயர்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஹர் மைண்ட் வாஸ் லாஸ்ட் இன் ப்ரேயர். அவங்களோட மொத்த மைண்டையும் வந்து அந்த ப்ரேயர்லேயே அவங்க வந்து மறக்கடிச்சிட்டாங்க. அவங்களுடைய அந்த பிரிவுடைய இதெல்லாம் வந்து எமோஷன்ஸ் எல்லாம் அந்த ப்ரேயர்லேயே அவங்க மறந்துட்டாங்க. ஹர் ஃபிங்கர்ஸ் வேர் பிஸி டெல்லிங்
the beads of her rosary. ஸோ அவங்களுடைய கைகளில் அந்த மாலை ஒன்று வச்சுக்கிட்டு ப்ரேயர் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து நவுத்திக்கிட்டே இருக்கா அவங்களுடைய ஃபிங்கர்ஸ். Silently she kissed my forehead and when I left I cherished the moist imprint as perhaps the last sign of physical contact between us. ஸோ கடைசியாக என் பாட்டி எனக்கு என்னோட நெத்தியில், ஃபோர்ஹெட்னும் போது அந்த நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு மாய்ஸ்டாக அந்த ஈரம், அந்த லிப்ஸுடைய அந்த பிரிண்ட்டுடைய அந்த ஈரம் என்னால் அது ரொம்ப உணர முடியுது. செரிஷ் பண்ணது என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு. அண்ட் இதுதான் எனக்கும் என்னோடய பாட்டிக்கும் இருக்கக்கூடிய கடைசி கான்டாக்டுன்னு நான் நினச்சிட்டேன். அதாவது தொடு உணர்வு இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்ட் வந்து எனக்கும் என் பாட்டிக்கு இதுதான் லாஸ்ட் அப்படின்றத நான் நினச்சேன். பட் தட் வாஸ் நாட் ஸோ. ஆனால் அது அப்படி இல்லை. ஆஃப்டர் 5 years I came back home and was met by her at the station. ஆனால் அடுத்த 5 years கழிச்சு நான் வந்தேன். அந்த 5 yearsல பாட்டி இருக்க மாட்டாங்கன்றதை நான் நினச்சேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் 5 years கழிச்சு நான் வீட்டுக்கு வரும்போது என்னோடய பாட்டி என்னோடய வீட்டில் இருந்தாங்க. என்ன ஸ்டேஷனில் ரிசர்வ் பண்ணிக்கிறதுக்காக என்னோடய பாட்டி என்னோடய ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க. ஷி டிட் நாட் லுக் அ டே ஓல்டர். ஆனால் நான் எப்படி அவங்கள பார்த்தேனோ, அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நான் அவங்கள பார்த்தேனோ அதே மாதிரி தான் இருக்காங்க. ஒரு நாள் கூட அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வயசான ஒரு தோற்றமே என்னோடய பாட்டிக்கிட்ட எனக்கு தெரியல. ஷி ஸ்டில் ஹேட் நோ டைம் ஃபார் வேர்ட்ஸ். ஆனால் இன்னமும் அவங்களுக்கு பேசுறதுக்கு வார்த்தைகளே டைமே அவங்களுக்கு இல்லை. அண்ட் வைல் ஷி கிளாப்ஸ்ட் மீ இன் ஹர் arms I could hear her reciting her prayers. ஆனால் என்னை ஒரு கையால் என்னை ரொம்ப கட்டி அணைச்சிக்கிட்டாங்க என்னோடய பாட்டி. கிளாஸ்ப்டுனா ஒரு கையால் டைட்டாக பிடிச்சிக்கிறது, நம்ம அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் இல்லையா, ஒரு கையால் சேர்த்து அணைச்சிப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து கிளாஸ்ப்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கையால் அப்படியே அணைச்சிக்கும் போது என்னோடய பாட்டி சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ரேயர் வந்து என்னோடய காதுகளுக்கு கேட்டுட்ருக்கு. ஈவன் ஆன் தி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை அரைவல். ஸோ நான் முதல்ல ஃபஸ்ட் டே நாங்கள் கிளம்பி வரும்போது அரைவல் அப்படின்னும் போது வந்து சேரனால் ஹர் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் வேர் வித் ஸ்பேரோஸ். ஸோ நான் அந்த முதல் நாள் நான் வந்திருக்கேன், ஆனாலும் கூட அவங்களுடைய அந்த நாளுடைய ஒரு மிக சந்தோஷமான தருணம் எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேரோஸோடு அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த நேரம் தான். whom she fed longer and with frivolous rebukes. frivolous அப்படின்னா லைட் ஹார்ட்டட், ரொம்ப மென்மையான ஒரு ஹார்ட்டோட. rebukes அப்படின்னா திட்டாமல் ஸ்கோல் பண்ணாமல், அதை இப்போ அது தலை மேலே கை மேலே கால் மேலே உட்காரும்போது அது எதுவும் இதெல்லாம் பண்ணாமல் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஸ்பேரோஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டே நான் அவ்வளோ வருஷம் கழித்து நான் வந்திருக்கேன், என் கூட இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு ½ hour ஸ்பேரோஸ்க்காக அவங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். frivolous, light-hearted, rebukes, disapproval or scold, recite, speak, grasp tightly with one hand. In the evening a change came over her. ஸோ இப்போது ஈவினிங் ஆகுது, அவங்கள்ட்ட ஒரு சின்ன சேஞ்ச் வந்து தெரியுது. ஷி டிட் நாட் ப்ரே. அவங்க ப்ரே பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஷி கலெக்டட் த உமன் ஆஃப் தி நெய்பர்ஹுட்னா பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவோம் இல்லையா, நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறவங்க நம்ம நெய்பர்ஸ் சொல்லுவோம். ஸோ அக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லா விமென்ஸையும் பெண்களையும் அவங்க சேர்த்திக்கிட்டாங்க. காட் அன் ஓல்ட் ட்ரம் அண்ட் ஸ்டார்டட் டு சிங். ஸோ ஒரு பழைய ஒரு ட்ரம்மை வாங்கி வச்சுக்கிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் செவரல் ஹார்ஸ் ஷி தம்ப்டு தி sagging skin of the dilapidated drum and sang of the homecoming of warriors. ஸோ அந்த பழைய சாகிங் ஸ்கின் அப்படின்னா ரொம்ப வீக்காக கிழிஞ்சு போகிற நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் போர்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த டைலாபிடேட்டட்னா உடஞ்சி போயிருக்கக்கூடிய ட்ரம்மு. அந்த ட்ரம்மே வந்து உடஞ்சி போன ஸ்டேஜில், யூஸ் இல்லாத ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆனால் அந்த ட்ரம்மையும் வச்சுக்கிட்டு என்னோடய பாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டுருக்காங்க. என்ன பாட்டுனா ஹோம் கம்மிங் ஆஃப் வாரியர்ஸ் அப்படிங்கிற பாட்டை வந்து இவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. ஷி ஹேட் டு பெர்சுவேட் ஹர் டு ஸ்டாப் டு அவாய்ட் ஓவர் ஸ்ட்ரெயினிங். ஸோ நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணோம், அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் ஐ ஹேட் நோன் ஹர் தட் ஷீ டிட் நாட் ப்ரே. ஸோ எனக்கு நினைவு தெரிஞ்சு அவங்க ப்ரேயர் பண்ணாமல் இருந்த சில தருணம் வந்து அப்போ மட்டும்தான். த நெக்ஸ்ட் மார்னிங் ஷி வாஸ் டேக்கன் இல். ஸோ அடுத்த நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகுது, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம். இட் வாஸ் அ மைல்ட் ஃபீவர் அண்ட் தி டாக்டர் டோல்ட் அஸ் தட் இட் வுட் கோ. ஸோ இது ஒரு சின்ன சாதாரண ஃபீவர் தான்ப்பா, இது போயிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லி அனுப்புகிறாங்க. பட் மை கிராண்ட் மதர் தாட் டிஃப்ரெண்ட்லி. ஆனால் என்னோட பாட்டி வந்து அதை வேறு மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஷி டோல்ட் அஸ் தட் ஹர் எண்ட் வாஸ் நியர். ஸோ என்னோட பாட்டிமா எனக்கு சொன்னது என்னுடைய
என்னுடைய லைஃபுடைய எண்டு வந்து கிட்ட நெருங்கிருச்சு, நான் சாக போகிறேன் அப்படின்றத பாட்டி எங்களுக்கு சொல்கிறாங்க. She said that since only a few hours before the close of her last chapter of her life, she had omitted to pray. ஸோ என்னோடய கடைசி தருணம் இது, இந்த கடைசி தருணத்தில் நான் என்னோடய ப்ரேயர் சொல்கிறத நான் ஸ்டாப் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. She was not going to waste any more time talking to us. ஸோ இனியும் நான் என்னோடய டைமை வந்து உங்கள்கிட்ட எதுவும் பேசிட்டுலாம் டைம்லாம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, நான் என்னோடய ப்ரேயரை வந்து நான் சொல்ல போகிறேன், நான் என்னோடய கடைசி வாழ்நாள் கடைசியில் நான் ப்ரேயர் சொல்கிறத நிறுத்திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. வி ப்ரொட்டஸ்டட், நாங்கள்லாம் இல்லை எங்களோட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். ப்ரொட்டஸ்ட்னால் எதிர்க்கிறோம். பட் ஷி இக்னோர்ட் ஆர் ப்ரொட்டஸ்ட். ஆனால் எங்களுடைய எதிர்ப்பு எல்லாம் வந்து அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க, கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டாங்க. ஷி லே பீஸ்ஃபுல்லி இன் பெட் ப்ரேயிங் அண்ட் டெல்லிங் ஹர் பீட்ஸ். ஸோ அவங்களோட பெட்டில் ரொம்ப அமைதியாக அவங்க படுத்துக்கிட்டு ப்ரேயர் சொல்லிக்கிட்டு அந்த பீட்ஸை வந்து கையில் அவங்க மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈவன் பிஃபோர் வி குட் சஸ்பெக்ட் ஹர் லிப்ஸ் ஸ்டாப்ட் மூவிங் அண்ட் தி ரோசரி ஃபெல் ஃப்ரம் ஹர் லைஃப்லெஸ் ஃபிங்கர்ஸ். ஸோ அந்த கடைசி அந்த எங்களுக்கே தெரியல, நாங்கள் அதை எதிர்பார்க்க கூட இல்லை. சஸ்பெக்ட் அப்படின்னா எதிர்பார்க்குறது இல்லையா. ஸோ நாங்கள் அதை எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்களோட லிப்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. அவங்க கையில் அவங்க வச்சுக்கிட்டு மூவ் பண்ணிக்கிட்டே இருந்த அந்த ரோசரி வந்து உயிரில்லாத அந்த ஃபிங்கர்ஸ்லேருந்து கீழே விழுந்துருச்சு. அ பீஸ்ஃபுல் பேலர் ஸ்ப்ரெட் ஆன் ஹர் ஃபேஸ். ஸோ பேலர் அப்படின்னா அந்த ஒரு வெளுத்து போச்சு முகம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு வெளுத்த ஒரு தோற்றம் அவங்களோட முகத்தில் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அண்ட் வி நோ தட் ஷி வாஸ் டெட். ஸோ எங்களால் உணர முடிஞ்சது, எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்னோட பாட்டிமா என்னை விட்டு போயிட்டாங்க. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். சாகிங், பிகமிங் வீக், dilapidated, broken, persuade, motivate, omit, forgot. We lifted her off the bed and as is customary laid her on the ground and covered her with a red shroud. ஸோ அவங்கள வந்து பெட்லேருந்து நாங்கள் எடுத்து கீழே தரையில் போடுறோம். ஏன்னா அதுதான் நம்மளுடைய கஸ்டம்ஸ் இல்லையா, நம்மளுடைய பழக்க வழக்கம். கஸ்டம்ஸுங்க அப்படின்னும் போது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், சடங்குகள் எல்லாம் செய்யணும் இல்லையா. ஸோ வழக்கமாக அந்த பெட்லேருந்து எடுத்துகிட்டு அவங்க நாங்கள் தரையில் போடுறோம். அவங்க மேலே ஒரு ரெட் கலர் ஷ்ரூட்னா கிளாத், துணி. ஸோ அந்த ரெட் கலரில் ஒரு துணியை வந்து அவங்க மேலே நாங்கள் போற்றி விடுறோம். ஆஃப்டர் அ ஃபியூ ஹார்ஸ் ஆஃப் மார்னிங் அப்படின்னா துக்கம் அனுசரித்தல் சொல்லுவோம், அதுதான் மார்னிங். வி லெஃப்ட் ஹர் அலோன் டு மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ஹர் ஃபியூனரல். ஸோ அவங்களுடைய அந்த இறுதி சடங்குகளை முடிக்கிறதுக்காக அவங்கள நாங்கள் அங்கே தனியாக விட்டுட்டு நாங்கள் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்காக மூவ் ஆகிட்டோம். In the evening we went to her room with a crude stretcher to take her to be cremated. Cremated அப்படின்னா அந்த எரிக்கிறோம் இல்லையா, அதை வந்து cremated அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுடைய ரூமில் அவங்கள க்ரிமேட் பண்ணுறதுக்காக போய் ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு வரதுக்காக நாங்கள் அந்த ரூம்குள்ளே போயிட்டு, ஒரு க்ரூட் ஸ்ட்ரெச்சர்னால் ரொம்ப கொஞ்சம் பழசாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெச்சர், அன்ட்ரீட்டட்னா அது ரொம்ப நாள் அதை கண்டுக்காமல் வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சரை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். The sun was setting and had lit her room and veranda with a blaze of golden light. ஸோ இப்போ சன் வந்து செட் ஆகிற நேரம், அதாவது ஈவினிங் சாயங்கால நேரம். ஸோ இப்போ அவங்களோட ரூம் ஃபுல்லாக, அந்த வெராண்டா ஃபுல்லாக கோல்டன் கலர் லைட், தங்க நிறத்தில் அந்த சூரியனுடைய ஒளி வந்து பட்டுட்ருக்கு. வி ஸ்டாப்ட் ஹாஃப்வே இந்த கோர்ட்யார்டு. ஸோ அந்த கோர்ட்யார்டில் பாதி வழியில் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். All over the veranda and in her room, right up to where she lay dead and stiff, wrapped in a red shroud, thousands of sparrows sat scattered on the floor. ஸோ அந்த வராண்டா, அவங்களோட ரூமு, அவங்கள எவ்வளோ நாங்கள் படுக்க வச்சுருந்த அந்த இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ thousands of sparrows, ஆயிரக்கணக்கில் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அங்கங்கே செதறி அங்கங்கே நின்றுட்டுருக்கு, கத்திக்கிட்டு இருக்கு. தேர் வாஸ் நோ சிப்பிங், சாரி, அவங்க வந்து சிர்ப் பண்ணவே இல்லை, ரொம்ப அமைதியாக. அத்தனை பேர்ட்ஸ் அங்கே இருக்கான ரொம்ப அமைதியாக இருக்குது, சிர்ப் கூட பண்ணல, அவங்க சத்தம் கூட போடவே இல்லை. வி ஃபெல்ட் சாரி ஃபார் தி பேர்ட்ஸ் அண்ட் மை மதர் ஃபெட்ச்ட் சம் பிரெட் ஃபார் தம். ஸோ அந்த பேர்ட்ஸை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. என்னோடய அம்மா போய் பிரெட் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்காக போடுறாங்க. ஷி ப்ரோக் இட் இன்டு லிட்டில் க்ரம்ஸ், குட்டி குட்டி பீஸஸாக என்னோடய அம்மா கொண்டு போய் குட்டி குட்டி பீஸஸாக அதை பீஸ் பண்ணி போடுறாங்க. த வே மை கிராண்ட் மதர் யூஸ் டு, எப்படி என்னோடய பாட்டி அந்த பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுவாங்க அதே மாதிரி என்னோடய அம்மாவும் ஃபீட் பண்ணுறாங்க. அண்ட் ட்ரூ இட் டு தம், அவங்களுக்காக அவங்க போடுறாங்க. த ஸ்பேரோஸ் டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் த பிரெட். ஆனால் அந்த பேர்ட்ஸ் வந்து அந்த ப்ரெட்டை வந்து கண்டுக்கவே இல்லை, அது தன்னோட ஃபுட்டுன்றதை அவங்க உணரவே இல்லை, அதை கண்டுக்கவே இல்லை. வென் வி கேரிட் மை கிராண்ட் மதர்ஸ் கார்ப்ஸ்னால் அந்த பாடி,
என்னோட பாட்டிமாவுடைய அந்த பாடியை எடுத்துகிட்டு நாங்கள் வெளியே போகிறோம். தே ஃப்ளூ அவே குவைட்லி. எல்லா பேர்ட்ஸும் ரொம்ப அமைதியாக அப்படியே பறந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் மார்னிங் த ஸ்வீப்பர் ஸ்வெப் த பிரெட் க்ரம்ஸ் இன் த டஸ்ட்பின். ஆனால் அதில் ஒரே ஒரு பீஸ் பிரெட் க்ரம் கூட எந்த ஒரு பேர்ட்ஸுமே சாப்பிடலை. காலையில் வீடை க்ளீன் பண்ணுறவங்க அதை பெருக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டாங்க. ஸோ உயிரில்லாத ஜீவன்களுக்கும் கூட அந்த உணர்வுகள் இருக்குது அப்படின்றது எவ்வளோ அழகாக இதில் போயட் ஆத்தர் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் இந்த லெசன் வந்து நம்மளுடைய பாட்டிமாவுடைய நினைவுகளை வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஷார் எனக்கு என்னால் அது ரொம்பவே உணர முடியுது இந்த லெசனில். ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்த்துலாம். க்ரூட், அன்ட்ரீட்டட், கிரிமேட், பர்ன் டு ஆஷ், எரிக்கிறது. கார்ப்ஸ், டெட் பாடி. இவ்வளோ அழகான இந்த லெசனை எழுதியிருக்கிறவர் குஷ்வந்த் சிங். அவரை பற்றின சில டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இஸ் அன் இந்தியன் நாவலிஸ்ட் அண்ட் லாயர். ஸோ நாவல்ஸும் எழுதக்கூடியவர் அண்ட் ஆல்சோ ஹி வாஸ் அ லாயர். ஹி ஸ்டடிட் அட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ், டெல்லி அண்ட் கிங்ஸ் காலேஜ், லண்டன். ஸோ இவருடைய ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா டெல்லியிலையும் லண்டன்லையும் இருக்குது. ஹி ஜாயின் தி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், ஐஎஃப்எஸ். ஸோ யூபிஎஸ்சி உடைய இது இவர் in 1947. ஸோ 1947 இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்க்கு இவர் என்டர் ஆகிறாரு. ஆஸ் அ ரைட்டர் ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் கீன் செக்யூலரிசம், சர்க்காசம் அண்ட் லவ் ஃபார் பொயட்ரி. ஸோ செக்யூலரிசம் அப்படின்றது வந்து நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செக்யூலியர் கண்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ செக்யூலியர் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த மதத்தை வேணாலும் யார் வேணாலும் பின்பற்றலாம், அதுதான் வந்து செக்யூலரிசம். சர்க்காசம் அப்படின்றது ஹியூமர், ரொம்ப ஒரு சிரிப்போடு கலந்த மாதிரி சொல்கிறது. அண்ட் லவ் ஃபார் பொயட்ரி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவர் அவருடைய பொயட்ரியில், அவருடைய ரைட்டிங்ஸில் அவர் ஆட் பண்ணுவார். He served as the editor of several literary and news magazines as well as 2 newspapers. ஸோ எடிட்டராக இருந்திருக்காரு, 2 மேகசின்ஸில் இருந்திருக்காரு, 2 நியூஸ் பேப்பரில் இருந்திருக்காரு. மேகசின்ஸ்ன்றது புக்ஸு, நியூஸ் பேப்பர்ஸ்ன்றது எவ்ரிடே நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ ரெண்டுத்துலையுமே அவர் வந்து எடிட்டராக இருந்திருக்காரு. குஷ்வந்த் சிங் வாஸ் அவார்டட் வித் பத்ம பூஷன் இன் 1974. ஸோ பத்மா அவார்ட்ஸில் 3 இருக்குது. பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ. அது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்மா அவார்ட்ஸ். ஸோ அதில் வந்து 1974 பத்ம பூஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் பத்ம விபூஷன் கூட இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட். அண்ட் சாகித்ய அகாடமி ஃபெலோஷிப் பை சாகித்ய அகாடமி ஆஃப் இந்தியா. அதுமாதிரி சாகித்ய அகாடமி ஃபெலோஷிப் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பொயட்ரி, லிட்ரரிக்கு சம்மந்தப்பட்ட கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ் வந்து சாகித்ய அவார்ட்ஸ்னு சொல்லுவோம். அது நம்மளுடைய இந்தியன் அவார்ட்ஸ். அதுவுமே அவருக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த மார்க் ஆஃப் விஷ்ணு. ஸோ கொஷின்ஸ் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பத்மா அவார்ட்ஸ் வந்து கேட்பாங்க. 2மே வாங்கியிருக்கிறது யார், 3மே வாங்கியிருக்கிறது யார், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் 3மே வாங்கியிருக்கிறது யார், இந்த மாதிரிலாம் வந்து கொஷின் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த பத்மா அவார்ட்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கலாம். த மார்க் ஆஃப் விஷ்ணு. ஸோ அவருடைய புக்ஸுடைய பேர் இதெல்லாம்: அ ஹிஸ்ட்ரி ஆஃப் சிங், த ட்ரெயின் டு பாகிஸ்தான், சக்ஸஸ் மந்த்ரா, வி இந்தியன்ஸ் அண்ட் டெத் அட் மை டோர் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் வந்து அவருடைய ரொம்ப சிறப்பான சில புக்ஸு ஆர் சம் ஆஃப் ஹிஸ் பிரில்லியன்ட் ஒர்க்ஸ். ஸோ இவருடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய சில முக்கியமான புக்ஸ் வந்து இந்த புக்ஸுடைய பேர்லாம். The new word: secularism, no religion, concert, sarcasm, humor. Humorன்றது காமெடி மாதிரி. Here is a story that brings out the bond between the author and his loving grandmother. ஸோ இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா இந்த கதையை எழுதியிருக்கக்கூடிய ஆத்தருக்கும் தன்னுடைய பாட்டிக்கும் இருக்கக்கூடிய கிராண்ட்மாக்கும் இருக்கக்கூடிய ஒரு லவ் என்ன, அவங்களுக்குள்ளே இருந்த லவ் எந்த மாதிரியான லவ் அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க. My grandmother like everybody's grandmother was an old woman. ஸோ எல்லாருடைய பாட்டி மாதிரி என்னுடைய பாட்டிமாவும் வயசானவங்க தான். She has been old and wrinkled for 20 years. ஸோ 20 இயர்ஸாக எங்கள் பாட்டி வந்து எனக்கு பாட்டி தான். ஐ மீன் ஓல்டாக இருக்காங்க, வயசானவங்களாக இருக்காங்க, ஃபேஸ் எல்லாம் ரிங்கிள்ஸ் இருக்குது. ஆனால் 20 இயர்ஸ் நான் அவங்கள பார்த்துட்டே இருக்கேன். தட் ஐ ஹேட் நோன் ஹர். ஸோ 20 வருஷமாக எனக்கு அவங்கள தெரியும். 20 வருஷமாகவும் எனக்கு அவங்க தெரிஞ்ச முகம் பார்த்திங்கன்னா சுருக்கம் நிறைந்த அந்த பழைய வயசான தோற்றத்தை தான் வந்து நான் 20 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். People said that she had once been young and pretty. ஸோ மக்கள்லாம் சொல்லுவாங்க உங்கள் பாட்டி ரொம்ப அழகாக இருப்பாங்க தெரியுமா சின்ன வயசில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் had even had a husband. அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கூட இருந்திருக்காங்க. பட் தட் வாஸ் ஹேட் டு பிலீவ். ஸோ அது கண்டிப்பாக நம்பக்கூடிய விஷயந்தான். மை கிராண்ட்மதர்ஸ் போர்ட்ரேட் ஹங் அபவ் தி மேண்டல் பீஸ். இங்கே போர்ட்ரேட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். பிக்சர் வரைஞ்சி வச்சுருக்க பிக்சரோ இல்லை நம்ம ஃபோட்டோவோ நம்ம வந்து போர்ட்ரேட் அவங்க சொல்லுவோம். ஸோ இந்த அவங்க கிராண்ட் ஃபாதருடைய போர்ட்ரேட் வந்து ஹங்குன்னா தொங்கிட்டுருக்கு.
ஸோ எங்கே தொங்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேண்டல் பீஸ்க்கு மேலே, மேண்டல் பீஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபயர் பிளேஸ் இருக்கு இல்லையா, அங்கே நெருப்பு பற்ற வைக்கிறதுக்காக இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே அந்த ஒரு சிஸ்டம்க்கு மேலே, இப்போ நம்ம டேபிளுக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி அந்த மேண்டல் பீஸ்க்கு இங்கே மேண்டல் பீஸ் அப்படின்னா அந்த ஃபயர் வைக்கக்கூடிய இடத்துக்கு மேலே தாத்தாவுடைய படத்தை வந்து தொங்க விட்டுருக்காங்க ட்ராயிங் ரூமில். ட்ராயிங் ரூம்ன்றது ஹால் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரூமு. ஹி ஓர் அ பிக் டர்பன். ஓர் அப்படின்னா வியருடைய பாஸ்டன்ஸ், வியருடைய பாஸ்டன்ஸ் தான் ஓர். ஸோ ஒரு பெரிய ஒரு டர்பன் ஒன்று போட்டுருவாங்க, அந்த தலைக்கு மேலே டர்பன் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அது போட்டுட்டு இருந்தாரு. அண்ட் லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக தான் லூஸ் ஃபிட்டிங்கில் தான் கிளாத் போட்டுட்டு இருந்தாரு. ஸோ ட்ரெஸ்ஸஸ் லூஸாக போட்டிருந்தாரு, தலையில் டர்பன் இருந்தது. ஹிஸ் லாங் ஒயிட் பியர்டு, அவருக்கு பெருசாக ஒரு தாடி, பியர்டு அப்படின்னா தாடி இல்லையா, ஸோ லாங்காக இருந்தது, ஒயிட்டாக இருந்தது. கவர்ட் தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் செஸ்ட். ஸோ அந்த ஒயிட் முடி வந்து அவருடைய அந்த செஸ்ட் பார்ட்டை வந்து ஃபுல்லாக மறைச்சிக்கிற அளவுக்கு அவருடைய தாடி வந்து நீளமாக இருந்தது. அண்ட் ஹி லுக்ட் அட்லீஸ்ட் 100 years ஓல்டு. அவரை பார்த்தா ஒரு 100 வருஷம் வயசான மாதிரி இருந்துச்சு அவரை பார்க்குறதுக்கு. ஹீ டிட் நாட் லுக் தி சார்ட் ஆஃப் பர்சன் ஹூ வுட் ஹாவ் அ வைஃப் ஆர் சில்ட்ரன். ஸோ ஒரு தாத்தாவை பார்க்குறதுக்கு ஒய்ஃபோ குட்டீஸோ பிள்ளைங்களோ இருக்கிற மாதிரியான தோற்றம் அவரை பார்த்தா அப்படி தெரியல. ஏன்னா ரொம்ப வயசானவராக இருக்கிறதுனால ரொம்ப நல்லாவும் இல்லை. ஸோ அவங்களுக்குலாம் ஒய்ஃப்லாம் இப்போ குழந்தைங்களாம் இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தார். ஹி லுக்ட் ஆஸ் இஃப் ஹீ குட் ஒன்லி ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கிராண்ட் சில்ட்ரன். ஸோ அவரை பார்த்தா நிறைய அவருக்கு பேரப்பிள்ளைங்க தான் இருக்கும், பேரப்பிள்ளைங்க தான் இருப்பாங்க போல் இருந்தது தவிர அவருக்கு பசங்களாம் இருப்பாங்கன்னு தோணவே இல்லை. ஆஸ் ஃபார் மை கிராண்ட் மதர் பீயிங் யங் அண்ட் பிரிட்டி, the thought was almost revolting. ஸோ ஏன்னா என்னோட பாட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப எங்கே ரொம்ப அழகாக இருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளோ வயசான ஒருத்தரா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த ஒரு விஷயம் மனசுக்குள்ளே ஒரு விஷயமா ஓடிக்கிட்டே இருக்கு. ஷி ஆஃபன் டோல்ட் us of the game she used to play as a child. ஸோ என்னோடய பாட்டி எப்பயுமே வந்து அவங்க சின்ன வயசில் என்னெல்லாம் கேம்ஸ்லாம் விளையாடிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க. தட் சீம்டு குவைட் அப்சர்ட்னா அன்ரீசனபிள். சில கேம்ஸ்லாம் அவங்க சொல்லும் போது காரணமே இல்லாமல் இருக்கே, அந்த இதெல்லாம் ஒரு கேமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இருந்தது. அண்ட் அன்டிக்னிஃபைடு ஆன் ஹர் பார்ட். ஸோ அன்டிக்னிஃபைடுனா ஷேம்ஃபுல், இதெல்லாம் ஒரு விளையாடிருக்காங்களா இவங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு அவங்களோட கேம்ஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் வி ட்ரீட்டட் இட் லைக் தி ஃபேபிள்ஸ் ஆஃப் தி ப்ராஃபிட்ஸ். ஸோ இவங்க சொன்ன அந்த கதைகள் அவங்க என்னெல்லாம் கேம்ஸில் விளையாடுறாங்க அதெல்லாம் சொல்லும் போது அது எங்களுக்கு ஒரு ஃபேபிள்ஸ் மாதிரி இருந்தது, ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இருந்தது. யார் அந்த ஷார்ட் ஸ்டோரி சொன்னால் இன்ஸ்பயர்ட் டீச்சர், எனக்கு பிடிச்ச ஒரு டீச்சர், அவங்க சின்ன சின்னதாக கதைகள் சொல்கிற மாதிரியான ஒரு தோற்றம் எனக்கு இருந்தது. ஷி யூஸ் டு டெல் அஸ். ஸோ அது எல்லாமே எங்களுக்கு வந்து இவங்க சொன்னாங்க. She had always been short and fat and slightly bent. ஸோ அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா ஷார்ட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, எப்பவுமே லைட்டாக அப்படி குனிஞ்ச மாதிரியே தான் அவங்களோட தோற்றம் இருந்தது. அந்த பேக் போன் வந்து வயசாக அப்படியே பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அதனால இப்போவே உட்காரும் போது ஸ்ட்ரைட்டாக உட்காரணும்லாம் சொல்கிறது ரீசன் வந்து அது வயசாக நம்மளோட பேக் போன் வந்து பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அவங்களுடைய பாட்டிமாவும் உடைய பேக் போனும் கொஞ்சம் பெண்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. ஹர் ஃபேஸ் வாஸ் அ கிறிஸ் கிராஸ் ஆஃப் ரிங்கிள்ஸ். ஸோ கிறிஸ் கிராஸ் அப்படின்னா எக்ஸ் அப்படியே போட்டால் எப்படி இருக்கும், அதை வந்து கிறிஸ் கிராஸ். ஸோ முகம் ஃபுல்லாக ரிங்கிள்ஸ்னால் சுருக்கம். ஸோ முகம் ஃபுல்லாக சுருக்கம், அந்த சுருக்கம் பார்க்கும்போது இங்கே அங்கே லைன் கிழிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, கிராஸாக லைன் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ரன்னிங் ஃப்ரம் எவ்ரிவேர் அண்ட் எவ்ரிவேர். ஸோ எல்லா இடத்துலையும் முகம் ஃபுல்லாக இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அங்கே தான் முடியுதுன்ற மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஃபேஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு கிறிஸ் கிராஸ் ரிங்கிள்ஸ் இருந்துகிட்டு இருந்தது. No, we were certain she had always been as we had known her. ஸோ எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து என் பாட்டிமாக்கு அந்த ஃபேஸ் ஃபுல்லாக ரிங்கிள்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. அவங்க ரொம்ப யங்காக ப்ரிட்டியாலாம் நாங்கள் பார்த்ததில்ல. ஸோ இந்த ஒரு அந்த ரிங்கிள்ஸ் நிறைஞ்ச அந்த ஃபேஸை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். old, so terribly old that she could not have grown older and had stayed at the same stage for 20 years. ஸோ நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பாட்டியும் இப்போ இருக்கக்கூடிய பாட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இவங்க ரொம்ப வயசாக ஆகிடல, இவங்களுக்கு ரொம்ப இவங்க வளரவே இல்லை, இவங்க ரொம்ப வயசாக இப்போ 20 வருஷத்தில் அவங்க வளர்ந்துருக்கணும்ல, அவங்களுக்கு ரொம்ப வயசாக இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு தோற்ற மாற்றமும் நான் அவங்கள்ட்ட பார்க்கல. ஷி குட் நெவர் ஹேட் பீன் பிரிட்டி. ஸோ அவங்க ரொம்ப அழகாலாம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. பட் ஷி வாஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். ஆனால் அவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஷி ஹாபிள்ட் அபவுட் தி ஹவுஸ் இன் ஸ்பாட்லெஸ் ஒயிட். ஹாபிள்ட் அப்படின்னா ஒரு மாதிரி காலை பிடிச்சிட்டு நடக்க முடியாமல் நடப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஹாபிள்டு. ஸோ வீடு ஃபுல்லாக அவங்க ஒரு மாதிரி அப்படியே நடக்க முடியாதவங்க, ஏதோ வலியோடு நடக்கிற மாதிரியான ஒரு நடையில் தான் அவங்க நடப்பாங்க. ஸோ ஸ்பாட்லெஸ் ஒயிட், ஃபுல்லாக ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுப்போம், ரொம்ப க்ளீனாக இருக்கக்கூடிய ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வித் ஒன் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹர் வெயிஸ்ட்னா இடுப்பு இல்லையா.
ஸோ இடுப்பு மேலே ஒரு கையை வச்சுக்கிட்டு இடுப்பு மேலே ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு காலில் வந்து ஏதோ வலி வந்த மாதிரி பெயின் வந்த மாதிரி ஒரு மாதிரி அப்படி இழுத்துட்டு நடக்கிற மாதிரி தான் பாட்டி நடந்தாங்க. ஹர் ஸ்டூப் அப்படின்னா பெண்ட் பண்ணிவிட்டு குனிஞ்சிக்கிட்டு இடுப்பில் கை வச்சுக்கிட்டு நடக்கும்போது அந்த பாட்டி எப்படி நடப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த ஃபிகரில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நடை வந்து பாட்டி நடந்துட்டு இருந்தாங்க. அந்த அதர் டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி. ஸோ ஒரு கையை வந்து அவங்களோட இடுப்பு மேலே வச்சுருப்பாங்க. இன்னொரு கையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம ஜபம்லாம் சொல்கிறதுக்கு மந்திரங்கள்லாம் சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கையில் ஒரு மணி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ரோசரி அப்படி சொல்கிறோம். ஸோ ஒரு கையில் அந்த ரோசரி வச்சுக்கிட்டு அவங்க மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. her silver locks were skated untidily over her pale puckered face. puckered அப்படின்னா wrinkled வார்த்தையை தான் puckered சொல்கிறாங்க. and her lips constantly moved in inaudible prayers. ஸோ அவங்களோட அந்த ஃபேஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ரிங்கிள்ஸ் ஃபுல்லாக முகம் ஃபுல்லாக ரிங்கிள்ஸ் இருக்கும். அவங்களோட லிப்ஸ் எப்பயுமே பார்த்திங்கன்னா நமக்கு கேட்கவே கேட்காது. ஆனால் ஏதோ ஒரு மூமெண்ட் அவங்களோட லிப்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நமக்கு கேட்காத இன்ஆடிபிள் அப்படின்னா நமக்கு கேட்காத ஒரு ப்ரேயரை வந்து அவங்க வாயில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லிப்ஸ் மூமெண்ட் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஒரு கையில் அந்த பீட்ஸை வச்சுக்கிட்டு ப்ரேயர் சொல்லிவிட்டு மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு அவங்க இருப்பாங்க. எஸ், ஷி வாஸ் பியூட்டிஃபுல். ஆனால் ரொம்ப அழகு என்னோட பாட்டி. ஷி வாஸ் லைக் தி வின்டர் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இன் தி மவுண்டெயின்ஸ். அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அப்படியே மலை மேலே ஐஸ் கட்டி அப்படியே உறைஞ்சிருக்கிறவங்க இல்லையா, அவ்வளோ அழகாக. அந்த மவுண்டெயினுடைய அழகு யாராலையுமே சொல்லவே முடியாது. அவ்வளோ அழகு என்னோட பாட்டி. ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. அண்ட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் பியூர் ஒயிட் செரினிட்டி ப்ரீதிங் பீஸ் அண்ட் கண்டென்ட்மெண்ட். இவ்வளோ அழகாக அவங்களோட பாட்டியை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அது எப்படி அந்த மவுண்டெயின் மேலே அந்த ஐஸோடு பார்க்கும்போது நம்ம மனசில் ஒரு பியூரிட்டி கிடைக்கும்ல, ரொம்ப அமைதியாக இருக்கும் இல்லையா, அந்த ரொம்ப க்யூட்னஸ் அது அப்படி இருப்பாங்க என்னோடய பாட்டி. ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக அப்படியே மனசை கொள்ள அடிக்கிற அளவுக்கு என்னோடய பாட்டி வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் என்னோடய பாட்டி ஞாபகம் வருது. ஷி வாஸ் டு லைக் தட். ரொம்ப அழகாக என்னோடய பாட்டி. நைஸ். ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்த்துலாம். பிரிட்டி, அட்ராக்டிவ் ஆர் சாம், ஹாபிள்ட், லிம்ப் லைக் இன்ஜர்ட், ஸ்டூப், பெண்ட், serenity, calm, puckered, wrinkled, expanse, area or stretch. My grandmother and I were good friends. ஸோ நானும் என்னோட பாட்டி ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், ஜாலியாக இருப்போம். மை பேரண்ட்ஸ் லெஃப்ட் மீ வித் ஹர் வென் தே வென்ட் டு லிவ் இன் அ சிட்டி. ஸோ என்னோட பேரண்ட்ஸ் வந்து சிட்டியில் வாழ்றதுக்காக போயிட்டாங்க. ஸோ நானும் என் பாட்டியும் மட்டும் அந்த வீட்டில் இருந்தோம். அண்ட் வி வேர் கான்ஸ்டன்ட்லி டுகெதர். நாங்கள் 2 பேர் மட்டும் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமாக தனியாகவே நாங்கள் இருந்தோம். என்னோட பாட்டி நான் மட்டும் தான் எங்கள் வீட்டில் இருந்தோம். ஷி யூஸ் டு வேக் மீ அப் இன் த மார்னிங். ஸோ காலங்காத்தால் எப்பயுமே என்னை எழுப்பிடுவாங்க. அண்ட் கெட் மீ ரெடி ஃபார் ஸ்கூல். அப்புறம் என்ன ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவாங்க என்னுடைய பாட்டி. She said her morning prayer in the monotonous sing song while she bathed and dressed me in the hope that I would listen and get to know it by heart. So தினமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொனோட்டனஸ் அப்படின்னா போர் அடிக்கும் எனக்கு. அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த சாமியுடைய அந்த மந்திரங்கள், அந்த பாட்டு எல்லாமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ப்ரேயர்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ட்ரெஸ் பண்ணும்போது, எனக்கு குளிப்பாட்டும் போது, எனக்கு சாப்பிட வைக்கும்போது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு அதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒருவேளை நான் அதை மனப்பாடம் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு என்னோடய பாட்டி அதை செய்வாங்க. ஐ லிசன்ட் பிகாஸ் ஐ லவ் ஹர் வாய்ஸ். ஆனால் நான் அதை அவங்க சலிக்காமல், எனக்கு அது போர் அடித்தாலும் மொனாட்டனஸாக இருந்தாலும் கூட நான் அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அவங்களோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் நெவர் பாதர் டு லேர்ன் இட். ஆனால் அதை கற்றுக்கணுன்ற எண்ணம் என் மனசில் இம்மி அளவுக்கு கூட தோணலை. தென் ஷி வுட் ஃபெட்ச் மை உடன் ஸ்லேட். ஸோ என்னோட மரத்தால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஸ்லேட் வந்து எடுத்து கொடுப்பாங்க. அண்ட் ஷி ஹேட் ஆல்ரெடி வாஷ்ட் அண்ட் பிளாஸ்டர்ட் வித் எல்லோ சாக். ஸோ அது எப்பயுமே க்ளீனாக தொடச்சி கழுவி எல்லோ சாக்கால் அதை பிளாஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. அ டைனி earthen ink pot அண்ட் ரெட் பென். ஸோ சின்ன ஒரு இங்க் ஊற்றி வைக்கக்கூடிய அந்த மண்ணால் earthen ink pot, earthenனா மண்ணால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இங்க் பாட், அப்புறம் ரெட் கலர் பென். இதெல்லாமே எனக்கு வந்து ஸ்லேட்டு, இங்க்கு, பென் இதெல்லாமே எனக்கு tie them all in a bundle. ஸோ எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரு பண்டல் மாதிரி கட்டி என் கையில் கொடுப்பாங்க. hand it to me. After a breakfast of a thick stale chapati. ஸோ என்னோடய பாட்டி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, திக்காக இருக்கும் சப்பாத்தி கொடுப்பாங்க. அது ரொம்ப திக்காக இருக்கும், ஸ்டேலாக இருக்கும். ஸ்டேல் அப்படின்னா காஞ்சி போய் ட்ரையாக அப்படி இருக்கும், வித் அ லிட்டில் பட்டர். ஸோ அதனால லைட்டாக பட்டர் போட்டு கொடுப்பாங்க. அண்ட் சுகர் ஸ்ப்ரெட் ஆன் இட். ஸோ சப்பாத்தி மேலே பட்டர் போட்டுட்டு அதில் சுகர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி கொடுப்பாங்க.
we went to school. So நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஸ்கூலுக்கு போனோம். she carried several stale chapatis with her for the village dogs. ஸோ பாட்டி கையில் எப்பயுமே ஒரு சில சப்பாத்தி கையில் எடுத்துப்பாங்க. ஏன்னா வில்லேஜில் போகிற வழியில் இருக்கக்கூடிய டாக்ஸ்க்கெல்லாம் எங்கள் பாட்டி அதை போட்டுக்கிட்டே வருவாங்க. ஸோ கான்ஸ்டன்ட்லி நியூ வேர்ட்ஸ் பார்த்துலாம். கான்ஸ்டன்ட்லி, ஆல்வேஸ், மொனோட்டனஸ், போர் ஆர் டல், பிளாஸ்டர்ட், கவர்டு, ஸ்டேல், ட்ரை ஆர் ஹார்ட். My grandmother always went to school with me. ஸோ என்னோட பாட்டியும் கூட தினமும் ஸ்கூலுக்கு என்னோட வருவாங்க. பிகாஸ் த ஸ்கூல் வாஸ் அட்டாச் த டெம்பிள். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன தெரியுங்களா? ஸ்கூல் பக்கத்துலேயே கோவில் இருக்குது. அதனால பாட்டியும் கூட எப்பயுமே வருவாங்க. த ப்ரீஸ்ட் தாட் ஆஸ் தி ஆல்ஃபபெட் அண்ட் தி மார்னிங் ப்ரேயர். ஸோ என்னோட ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட் வந்து எங்களுக்கு ஆல்ஃபபெட் சொல்லிக் கொடுப்பாங்க, மார்னிங் ப்ரேயரும் சொல்லிக் கொடுப்பாங்க. while the children sat in rows on either side of the veranda singing the alphabet or the prayer in a chorus, my grandmother sat inside reading the scriptures. ஸோ எங்களுக்கு வந்து ப்ரேயர்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நாங்கள் வராண்டாவில் ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு உட்காந்துப்போம், ஆல்ஃபபெட்ஸ் படிப்போம், எல்லாமே கோரஸாக தான் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் படிப்போம். ஸோ நாங்கள் படிக்க ஆரம்பித்த உடனே என்னோடய பாட்டி போய் உட்காந்துட்டு ஸ்கிரிப்சர்ஸ்லாம் உட்காந்து படிப்பாங்க. ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாக்ரட் ரைட்டிங்ஸ், மகாபாரதம், ராமாயணம், அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கடவுளுக்கு சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க என்னோடய பாட்டி. when we had both finished we would walk back together. ஸோ இப்போ ரெண்டு பேருமே முடிச்சிட்டோம். நான் படித்து முடிச்சிட்டோம், பாட்டியும் படித்து முடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்றா சேர்ந்து வீட்டுக்கு வருவோம். காலைல ஒன்றா சேர்ந்து ஸ்கூலுக்கு போவோம், அதே மாதிரி ஒன்றா சேர்ந்து வீட்டுக்கு வருவோம். திஸ் டைம் த வில்லேஜ் டாக்ஸ் would meet us at the temple door. ஸோ இப்போ ரிட்டன் வரும்போது இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய டாக்ஸ்லாம் வந்து கோவிலுடைய வாசலில் எங்களை வந்து பார்க்கும். they followed us to our home growling and fighting with each other for the chapati we threw to them. ஸோ என்னோடய பாட்டி பிச்சு போடுற அந்த சப்பாத்திக்காக இந்த டாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணோன்னா ஃபைட் பண்ணோம். க்ரௌலுன்னா ஒன்றுக்கு ஒன்று பார்த்து முறைச்சிக்கும், பார்க் பண்ணோம், குலைச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எங்கள் பாட்டி போடுற சப்பாத்திக்காக அவங்கெல்லாம் கூடவே வருவாங்க. when my parents were comfortably settled in the city they sent for us. ஸோ இப்போ என் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் அங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இப்போ செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து என்னை கூப்பிட்டு போகிறதுக்காக அவங்க வந்துட்டாங்க. தட் வாஸ் தி டேர்னிங் பாயிண்ட் இன் அவர் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டுச்சு என்னோட பாட்டியோட. எப்பவுமே என் பாட்டியோடையே நான் இருப்பேன், ஸ்கூலுக்கு என் பாட்டியோடையே இருப்பேன், எல்லா சமயத்தில் என் பாட்டியோட இருந்தது. பட் இப்போ ஒரு சின்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுது நான் சிட்டிக்கு போகும்போது. although we shared the same room, my grandmother had no longer came to school with me. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தான் இருந்தோம். சிட்டியில் போயும் கூட நாங்கள் ஒரே ரூமில் தான் இருந்தோம். ஆனால் அங்கே வில்லேஜில் இருக்கும்போது பாட்டி என் கூட ஸ்கூலுக்கு வந்தாங்க, ரிட்டன் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனால் இப்போ என்னோட பாட்டி என் ஸ்கூலுக்கு என் கூட வரதில்லை. ஐ யூஸ் டு கோ டு அன் இங்கிலீஷ் ஸ்கூல் இன் அ மோட்டர் பஸ். ஏன்னா நான் அங்கே சிட்டியில் போயிட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு போனேன். அங்கே வந்து நான் பஸ்ஸில் போவேன், அதனால் பாட்டி கூட வரத்துக்குண்டான வாய்ப்பு இல்லை. பட் there were no dogs in the street and she took to feeding sparrows in the courtyard of our city house. ஸோ அங்கே தெரு நாய்கள்லாம் எதுவும் இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னோடய பாட்டி வந்து ஸ்பேரோஸ்க்கு வீட்டுக்கு முன்னாடி அந்த காம்பவுண்ட் மாதிரி கார்டன் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஸ்பேரோஸ்க்கு வந்து தினமும் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட கொடுப்பாங்க. ஸ்பேரோஸ்னால் சிட்டுக்குருவிகள், பேர்ட்ஸ், பொதுவாக பேர்ட்ஸ். இங்கே ஸ்பேரோனா சிட்டுக்குருவிஸ், பட் பேர்ட்ஸ்க்கெலாம் வந்து ஃபீட் பண்ணுவாங்க என்னோடய பாட்டி அப்படின்னு இருக்காங்க. நியூ வேர்ட் ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னா சாக்ரட் ரைட்டிங்ஸ், க்ரௌலிங், பார்க். as the years rolled by, ஸோ இப்படியே சில வருஷங்கள் போயிட்டே இருந்தது. we saw less of each other. ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா சந்திச்சுக்குதோ இல்லை பேசிக்கிறதோ வந்து ரொம்பவே குறைஞ்சி போச்சு. for some time she continued to wake me up and get me ready for school. ஸோ சில சமயத்தில் மட்டும் பாட்டி என்னை எழுப்புவாங்க, என்னை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவாங்க. when I came back she would ask me what the teacher had taught me. ஸோ நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே என்னை கேட்பாங்க பாட்டி என்ன ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. I would tell her English words and little things of Western science and learning. ஸோ நான் சொல்வேன் சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சொல்லிக் கொடுத்தாங்க, சில வெஸ்டர்ன் சயின்ஸை பற்றியெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லி நான் சொல்வேன். த லா ஆஃப் கிராவிட்டி பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் சொல்லிக் கொடுத்தாங்க. அதெல்லாம் சயின்ஸில் வரும் இல்லையா நமக்கு. த வேர்ல்டு பீயிங் ரவுண்ட், அப்புறம் வேர்ல்டு வந்து ரவுண்டாக இருக்குது, இதெல்லாம் வந்து எனக்கு என்னோட ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பாட்டிக்கிட்ட சொல்வேன். திஸ் மேட் ஹர் அன்ஹாப்பி. ஆனால் இதெல்லாம் கேட்கும்போது என்னோட பாட்டி ரொம்ப சோகமாக ஆயிடுவாங்க. she could not help me with my lessons. ஏன்னா இந்த லெசன்ஸை பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அதனால் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, அதனால் அவங்க ரொம்ப சோகமாக இருப்பாங்க. she did not believe in the things they taught at the English school. ஸோ இங்கிலீஷ் ஸ்கூலில் சொல்லித்தர விஷயங்களை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, என்ன இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. and was distressed that there was no teaching about God. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இன்னொரு அப்செட் இங்கிலீஷ் ஸ்கூலில் என்ன ஒரு அப்செட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கடவுளை பற்றி ஒன்றுமே சொல்லித்தர மாட்டேங்கிறாங்களே, கடவுளுடைய அந்த மந்திரங்களோ சாஸ்திரங்களோ எதுவுமே அவங்க சொல்லித்தர மாட்டேங்கிறாங்களே. என்னோடய பாட்டிக்கு எப்பயுமே அப்செட்டாக இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்தது. ஏன்னா வில்லேஜில் அதுதான் படித்தோம், இங்கே அதெல்லாம் இல்லைன்னும் போது பாட்டிக்கு அது ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க, அப்செட்.
ஒன் டே ஐ அனௌன்ஸ் தட் வி were being given music lessons. ஸோ ஒரு நாள் நான் பாட்டிமாட்ட சொன்னேன், எங்களுக்கு மியூசிக் கூட சொல்லிக் கொடுக்குறாங்க, பாட்டெல்லாம் பாட சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் என்னோடய பாட்டிக்கிட்ட சொல்கிறேன். ஷி said nothing but her silence meant disapproval. ஆனால் அவங்க பாட்டி எனக்கு எதுவுமே எனக்கு ரிப்ளை பண்ணலை. ஆனால் அவங்க ரொம்ப அமைதியாயிட்டாங்க. அவங்களோட அமைதியே எனக்கு புரிஞ்சிச்சு, அவங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஷி ரேர்லி டாக் டு மீ ஆஃப்டர் தட். ஸோ அதுக்கப்புறம் ரொம்பவே அதுக்கப்புறம் என்னோட கான்வர்சேஷன் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ரேர்லி அப்படின்னா எப்பயாச்சும் ஒரு முறை தான் என் பாட்டி என்கிட்ட பேசுவாங்க. ஸோ இது எல்லாருடைய லைஃப்லையும் நடக்குது இல்லை? வி ஆல்வேஸ் மிஸ் அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ். டிஸ்ட்ரெஸ்ட், அப்செட். Thanks for watching Sridevi's Zone.